பிரகாஷ்? இல்ல சும்மா தான் கேட்டேன். பிரகாஷ், இன்னைக்கு முழுக்க நான் அவனை பார்க்கவே இல்லை. அப்படியா? ஏன் பிரகாஷ், வீட்டில் ஏதாவது சிக்கலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, வச்சிரவா? சரி. என்ன வேண்டா? அவனுக்கு தெரியலையாண்டா, இன்னைக்கு முழுக்க பார்க்கலங்கிறான். சரி வா போய் தேடுவா. டேய் மூர்த்திடா. இருந்து நிறைய வருது. என்னையா குடிச்ச? இது ஜீரணத்துக்கு சாப்பிடுற மருந்து மாதிரி தான் தெரியுது. அப்புறம் எப்படி நுர வரும்? மூர்த்தி, மூர்த்தி! ஐயோ ஐயோ பிரகாஷ், அடிக்காத பிரகாஷ், அடிக்காத பிரகாஷ், அடிக்காத பிரகாஷ். அடிக்கலவன. என்னையா குடிச்ச? வால் நுர வருது. மருந்து குடிச்சா நுர தள்ளாம என்ன செய்யும்? மருந்து எங்க வாங்குன? மருந்து கடையில தான். மெடிக்கல்யா? சரி வா ஹாஸ்பிடல் போ. அவங்க சொல்லி தானே நான் வாங்கி குடிச்சேன். என்ன மருந்து குடிச்ச? கொஞ்ச நாளா வயிற்றுச்சல், அதுவும் சரக்க போட்டா ரொம்ப அதிகமாயிடுது. இன்னைக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. டாக்டர்கிட்ட கேட்டேன், மருந்து எழுதி கொடுத்தாரு. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட சொன்னாரு. நான் ஒரே சாத்தா சாத்தி விட்டேன். வயிற்றுக்கு செட் ஆகல போல இருக்குது. அதான் நுர தள்ளிடுச்சு. ஓ, நீ இந்த மருந்த அந்த மருந்து நினைச்சிட்டியா? என்ன பிரகாஷ், கோர்ட்ல நான் உன் நல்லதுக்குன்னு சொன்னதை புரிஞ்சுக்காம நீ அடிக்க வந்த. மூர்த்தி விளையாடாத, நான் கொலை வெறியில இருக்கேன். நிஜமாதான்ப்பா, ஸ்டே கிடைச்சது உனக்கு ஒரு வகையில நல்லது. மூர்த்தி, நான் சொல்ற விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணி கொடு. என்ன சொல்ற? நான் சொல்ல போறது ரொம்ப பெரிய விஷயம். முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணு. சரி சத்தியம் சொல்லு. ஸ்டே மட்டும் கிடைக்கலன்னா உங்க சொத்து உங்க கையை விட்டே போயிருக்கும். கையை விட்டு போயிருக்குமா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? ஆமா பிரகாஷ், உங்க வீடு தான் உங்க சொத்து. அத முழுசா ஆட்டைய போடத்தான் காயத்ரி அம்மா பிளான் பண்ணாங்க. கார்த்திக் அவசர வேலையா லாரி ஆக்சிடென்ட்னு ஆந்திரா போனாரே, தெரியுமா? ஆமா, அவர் லாரி போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுதான் இல்ல, அத கவுத்ததே நானும் கணேசனும் தான். என்ன சொல்ற? ஆமா, இது எல்லாத்துக்கும் காரணம் காயத்ரி அம்மா தான். உனக்கு பணம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்க பண்ணது. அது மட்டும் இல்ல, வீட்டு டாக்குமெண்ட்ல நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுதே எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டாங்க. இந்த வீட்டோட பாத்தியப்பட்ட குடும்ப உறுப்பினர் எல்லாரோட சம்மதத்தோட தான் இந்த வீட்டு பேர்ல கடன் வாங்குறதா எழுதியிருக்கு. அப்போ கையெழுத்து போட்டலாமாப்பா? போடலாம்ப்பா. இருங்க, பெண்ணு தரேன். கொடுங்க, அப்படியே ஃபைல்ல வச்சு கொண்டு வரேன். இந்தாங்க பெண். கொடு. நீங்க முதல்ல கையெழுத்து போடுங்கப்பா. என்னங்க ராஜு, நவருங்களா? என்னடா இது, உங்க அண்ணி பொம்பளையே இல்ல அரக்கியா? இதுல டவுட் வேறியா? கன்ஃபார்மா அரக்கிதான். இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியல, அதான் அங்க இருந்த பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஸ்டே கிடைச்சதுனாலதான் வீடு உங்க வீடா இருக்குது. இல்ல காயத்ரி உங்க எல்லார் கழுத்தையும் அறுத்திருப்பாங்க. அதான் அந்த சந்தோஷத்துல குதிச்சேன். அண்ணா சாரிண்ணா. அண்ணனா? என்ன சகல, இதுக்கு சாரி எல்லாம் இல்ல, உங்க நல்ல மனசு தெரியாம உங்களை அடிச்சிட்டேன். அட வீடு சகல, அடிதடிலாம் நமக்கு புதுசா. நீ ரொம்ப நல்லவன் சகல. என்ன நீ அடிச்சாலும் நல்லவன். சத்யாவும் நல்ல பொண்ணு. அதுவும் இல்ல உங்க அப்பா அந்த
அந்த வீட்ல சின்ன பிள்ளை மாதிரி படுத்து உருண்டு சந்தோஷப்பட்டாரு. உங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ண எனக்கு மனசு வரல. சரி வாங்க நான் போலாம். ஆனா என்ன சகல நீ அண்ணன் கிண்ணன்னு சொல்லிட்டேன். வழக்கம் போல எப்படி கூப்பிடுயோ அப்படியே கூப்பிடு. இல்ல, நீங்க எங்க வீட்டுக்கு 3வது மனுஷன். உங்களுக்கு எங்க ஆசை லட்சியம் எல்லாம் புரியுது. ஆனா அண்ணியாரு மூத்த மருமகளா வந்துட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையே தெருவில் நிக்க வைக்க ஆசைப்படுறாங்களே. சகல உன் அண்ணி நல்ல பாம்பு, அதை ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இத நான் தான் சொன்னேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே கொத்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாயில நுரை பாத்திய, அது ஒரிஜினலாவே வரும். ஆனா தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. டேய் கூட வந்ததுக்கு தேங்க்ஸ்டா. சரிடா, அவர் பார்த்து பத்திரமா கூட்டு போ, நான் கிளம்புறேன். வாங்கண்ணே. சுஜாதா, கடைசியில இந்த கெட்ட நேரம் அம்மாவே சாச்சிருச்சே. ஐயோ என்னங்க நீங்க என்னென்னமோ யோசிக்கிறீங்க. அடிக்காதீங்க அக்கா, அக்கா. என்னடா? அடிக்காதீங்க, நான் உண்மையை தான் அக்கா சொல்றேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐயோ, அக்கா, அன்னபூர்ணி அம்மாவை பத்தி நான் கேள்விப்பட்டதாக்கா சொல்றேன். என்னடா பெருசா கேள்விப்பட்ட? என்ன கேள்விப்பட்ட? ரோட்ல போறவன் எவனோ ஒருத்தன் ஏதோ சொல்லிட்டானா, அத கேட்டுட்டு இங்க வந்து சம்மந்திய பத்தி, அதுவும் இந்த வீட்டு குல விளக்க பத்தி தப்பா பேசுவியா நீ? என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவ? என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவ? அக்கா, 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 இல்லாத உன்னையாக்கா நான் சொல்ல போறேன். ஏங்க ஏங்க உங்க புத்தி இப்படி போச்சு? ஐயோ விஜயா, நீயுமா நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிற. அந்த அன்னபூர்ணி அம்மா தான். டேய் வேணாண்டா, அதையே சொல்லாத. மாப்பிள காதல கீதல விழுந்துற போகுது, அப்புறம் அவன பொலி போட்டுவாரு. தின்ன சொத்துக்கு நன்றி இருக்கணும்டா, நன்றி கெட்டவனே. ஆண்டி, ஆண்டி, என்ன பிரச்சனைங்க? மாப்பிள வாங்க, என்ன சாப்பிடுறீங்க? டீ காஃபி? அம்மா என்ன விளையாடுறியா? இப்ப எதுக்கு கணேஷ் அண்ணன் அடிச்சிட்டு இருந்த? இல்லையே, நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். சுஜாதா, நீயாவது. டேய் சும்மாரா. ஏங்க உங்களுக்கு சொன்னா புரியாதா? ஐயோ ஆண்டி, என்னதான் பிரச்சனை? அம்மாவோட பேர் வேற அடிபடிச்சு, ஏதோ உண்மை அது இதுன்னு. ஐயோ மாப்பிள ஒண்ணும் இல்ல, இவன் ஒரு லூசு பையன், யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு. கணேசா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன உண்மை? அங்க என்ன பார்வை? அம்மாவை பத்தி என்ன சொன்னீங்க சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. அம்மா என்னம்மா இது? சார் வந்து இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சார், நம்ம ஃபேக்டரியில மெஷினை எரிச்சது உங்க அம்மா தான் சார். என்னடா ஏன் இப்படி வளர்ற? உடனே கொட்டிட்டு இருக்க? சார், டேய், நான் சொல்றது உண்மைதான் சார். நம்ம ஃபேக்டரியில மெஷின் எரிச்சது உங்க அம்மா தான் சார். அண்ணா என்ன சொல்றீங்க? மாப்பிள இவன் சொல்றதெல்லாம் ஒரு விஷயம்னு நீங்க. அக்கா, நான் இந்த வீட்டு உப்பு தின்னு வைத்து வளர்க்குறேன். சாருக்கு விசுவாசமா இருக்கிறவன் அப்புறம் எப்படிக்கா? ஆண்டி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. கணேசா, யார் சொன்னாங்க? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளா? கார்த்திக் என்ன இது? நான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவும் போலியே. கணேசா, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. சார், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, சார், சுரேஷ் நம்ம கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தது அம்மாவுக்கு பிடிக்கல. அதனால ஆமா சார், இது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்னமோ நடந்திருக்கு தெரியுமா? எதுக்காக செஞ்சாங்களோ அது நடக்கல. சுரேஷ் மறுபடியும் வேலைக்கு வந்ததும் இல்லாம எரிச்சவனை கண்டுபிடிப்பேன்னு வேலையில இறங்கிட்டாரு. ஒவ்வொன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அன்னபூர்ணி மேடம், மிஷின் எரிஞ்சது எப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னா நீ என்னையே சந்தேகப்படுவியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அத்தை முறை என்ன வேணா பேசலாங்கிற நினைப்பா? டேய் கணேசா, உனக்கு புண்ணியமா போகும், தயவு ஆண்டி செஞ்சு. ப்ளீஸ். கணேசா, நீங்க சொல்லுங்க. சார், நான் இந்த வீட்டு விசுவாசி. நிச்சயமா நான் பொய் சொல்லல. அப்புறம் ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிறேன்னு சுரேஷ். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். நான் சொன்ன மாதிரி ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்க. சூப்பர் ஆண்டி, சூப்பர். உங்க மாஸ்டர் பிளான் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் ராஜ். கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? பேச வேண்டியது. ஓகே சுரேஷ். ஏன் ஆண்டி இப்படி பண்ணீங்க? சுரேஷ், எல்லாத்தையும் நீங்க பேசின எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ணிட்டியா? சுரேஷை எப்படியாவது வேலையை விட்டு அனுப்பணும்னு மிஷினை நானே கனெக்ஷனை மாத்தி கொடுத்து எரிச்சிட்டேன். அப்படியே உங்க வாக்குமூலம். சார், கடைசியில கையும் களவுமா பிடிபட்டு
பூர்ணி மேடமே நான் தான் செஞ்சேன்னு வாக்குமூலம் வேற கொடுத்துட்டாங்க. அண்ணா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சுஜாதா, அந்த ஃபாரன்சிக் ஆளு எனக்கு நல்ல பழக்கமானவர் தான். ஏன் உங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சவர் தான். அவர் இன்னைக்கு நான் வழியில பார்த்தேன். அந்த அம்மா இப்போவாச்சும் திருந்திருச்சான்னு கேட்டாரு. புரியாம என்ன விஷயம்னு கேட்டனா அப்பதான் எல்லா விவரத்தையும் சொன்னாரு. ஐயா நான் அங்கதான் வேலை பார்க்கறேன், அந்த அம்மா தங்கமானவங்களாச்சேன்னு சொன்னேன். அதுக்கு அவரு அப்பா கவனமாயிரு, சோத்துல விஷத்தை கசத்தை வச்சிட போறாங்கன்னு சொன்னாரு. அட பாவி கணேசா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? கார்த்திக், என்னால சத்தியமா இதை நம்ப முடியல. நம்பாத சுஜாதா. மாப்பிள, நீங்களும் இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. சம்மந்தி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டி. தலையே சுத்துது. சுரேஷ் என்னடா நான் தான் எரிச்சேன்னு சொல்றாரு, ஆனா இவரு அம்மா தான் எரிச்சதா சொல்றாரு. எனக்கு இப்ப வரை யாரை நம்புறதுனே புரியல. நீங்க வேணா அம்மா கண்ணு முழிச்ச உடனே அவங்ககிட்டயே கேட்டு பாருங்க சார். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. கணேசா கை குடுறா. அக்கா என் நடிப்பு எப்படி? பின்னிட்ட. அக்கா நானு நீயும் தாண்டி. அப்போ நடிச்சதுக்கு கூலி கொடுங்க. உனக்கு இல்லாமையாடா? சரிக்கா, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. உனக்கு சோத்த போட்டு வளர்க்கறதே இதுக்குதான். இதுக்கு மேல காசு வேறயா? 500 ரூபாய் தரேன். ரொம்ப பேசின அதுவும் கிடைக்காது. அக்கா அழாத வினோ, அவர் வந்துருவாரு விடு. இல்லக்கா, இந்த வீட்ல எல்லாருமே அவரை கருவேப்பிலையா தான் நினைக்கிறாங்க. எல்லாம் இந்த வீட்டு பொறுக்கியால தான். பிரகாஷ் எதையும் காட்டிக்காத. நீங்க வாங்க. நீ வழக்கம் போல இரு, நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். வா வா வா. படமாது பிரகாஷ், புல் போதையில போனா போதையே தெளிஞ்சு போயிருச்சு. என்ன சகல, என்னாச்சு? என்னாச்சுன்னா என்ன ஆகணும்? இவன் உங்களை அடிச்சிருக்கான், நீங்க என்னன்னா அவங்க கூட சிரிச்சு பேசிட்டு வரீங்க. இவர் ஏன் உங்களை அடிச்சாரு? சொல்லுங்க, பிரகாஷ் உங்களை அடிச்சாராமே, எதுக்கு அடிச்சாரு? என்னது? பிரகாஷ் என்ன அடிச்சானா? அவன் எதுக்கு என்ன அடிக்கணும்? படம் பார்த்துட்டு தியேட்டர் வாசல்ல நின்னேன். பிரகாஷ் அந்த வழியா வந்தா, உன்னை தாயா தேட்டு வந்தேன்னு பிக்கப் பண்ணி கூட்டு வந்துட்டான். அந்த நல்ல உள்ளத்தை போய் என்ன அடிச்சான்னு சொல்றீங்க? தம்பி, என்ன நீ அடிச்ச? நான் எதுக்கு உங்களை அடிக்கிறேன்? என்ன விளையாடுறீங்களா? நீ தானடா 2 அடி அடிச்சேன்னு சொன்ன. ஆமா சொன்ன. இவரை செல்லமா தட்டி பேசின, நீ அதை அடிச்சேன்னு சொன்ன. இவரும் அப்படிதான் நடிச்சிருப்பாருன்னு நினைச்சேன். என்ன பிரகாஷ் இதெல்லாம்? உன்னை ரோட்ல எல்லாரும் பாக்குற மாதிரி இவன் அடிக்கல. என்ன சகல நீங்க செல்லமா 2 பேரும் தட்டி விளையாடினா அத போய் அடிங்கடிங்கிறீங்க? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கீங்க. என்ன விளையாடுறீங்களா? நீங்க தான் விளையாடுறீங்க. மூர்த்தி, இவன் கூட சேர்ந்து நீ கூத்தடிக்கிறது பிடிக்காம தான் உன்னை துபாய்க்கு அனுப்புறதுக்கே ஏற்பாடு பண்ண. எனக்கு அவன் எதிரியா இருக்கான், நீ அவன் கூட கொஞ்சம் கொலாவற. பாத்துக்க, இப்படியே சேர்ந்து பழகுனா நீ துபாய்க்கெல்லாம் போக முடியாது. என்ன சொன்னீங்க? துபாய்க்கு போக முடியாதுன்னு சொன்ன. பிரகாஷ் கூட பழகுனா துபாய்க்கு போக முடியாது, இது தெரியாம போச்சு. அட போங்க சகல. பிரகாஷ் யாரு? உங்க தம்பி. நான் அவர் கூட பழகுனா துபாய்க்கு போக முடியாதா? பிழையாடாதீங்க சகல. ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? அதான் மாமா சொல்றாருல்ல, இவர் கூட ஏன் பழகுறீங்க? என்ன வினோனி, அவரு சொல்லுவாரு ஆனா செய்ய மாட்டாரு. ஜாக்கிரதையா இருந்துக்கோ, இல்லன்னா நான் சொன்னதுதான் நடக்கும். நல்லா நடக்கும் போங்க. அப்பா ஸ்வீட் எடுத்துக்கங்கப்பா. எதுக்குடா ஸ்வீட்டு? நம்ம வீட்டுக்கு நல்லது நடந்திருக்கு. நல்லதா? என்னங்க சொல்றீங்க? எதுக்கு ஸ்வீட்டு? அதான் ஸ்டே வந்துருச்சுல்ல, அதுக்குதான். அப்பா இந்தாங்கப்பா. நாம கும்பிட்டு சாமி கைவிடலப்பா, எல்லாம் நல்லதுக்குதான். இந்தா லட்டா. சரி சரி, தேங்க்ஸ் டா. அம்மா இந்தாங்கம்மா, சத்யா எடுத்துக்க. அண்ணி, அம்மா தாத்தா கட்டின வீடுமா, சதி பண்ணி யாராலையும் அனுபவிக்க முடியாது. ஏண்டா புத்தி கித்தி கெட்டு போச்சு உனக்கு? கோச்சுக்காத குமார், உனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. நாம எல்லாரும் ஒன்னா வாழ்ந்து அனுபவிப்போம். இந்தா ஸ்வீட் எடுத்துக்க. ஏய் மோனி, எடுக்காத. குமார், இந்த வீட்டை அடைய நினைச்சு யார் என்ன சதி பண்ணாலும் அது நடக்காது. நம்ம எல்லாருக்கும் நல்லதா நடந்திருக்கு.
என் பொண்டாட்டி குத்தி காட்டுறியா நீ? குமார் பின்ன சதிங்கிறா. என் பொண்டாட்டி குத்த சொல்லனா தூக்கம் வராதா? என்னப்பா இதெல்லாம்? அவ இல்லன்னா நீ பணம் கிடைச்சிருக்காதரா. அத மனசுல வச்சு பேசு. நன்றி கேட்டவனே. நான் நன்றி கேட்டவனாவே இருந்துட்டு போறேன். ஆனா ஒன்ன மட்டும் நீ மனசுல வச்சுக்க. இவங்க திருந்துற வரைக்கும் இந்த சொத்து நம்ம கைக்கு வராது, முழுசா அனுபவிக்கவும் முடியாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன இது இன்னைக்கு உனக்கு தெரியாது, ஆனா உண்மையை ரொம்ப நாள் மறைக்கவும் முடியாது. அப்பா பிரகாஷ் கொஞ்சம் அமைதியா இருற. அப்போ இங்க எது நடந்தாலும் என்னதான் குத்த சொல்வீங்களா? நான் இன்னும் என்ன செஞ்சு என்ன நிரூபிக்கணும்? காயத்ரி, இவன் தான் லூஸ் மாதிரி வளர்றானா? நீ அவனை மதிச்சு பேசுவியா? அவனுக்கு முத்தி போச்சு. நீ வா. என்னங்க நாங்களே வீடு போயிடுமோங்கிற கவலையில இருக்கோம். என்ன சொல்றீங்க? எதுவும் போகல, போகாது. எல்லாம் நல்லதுக்கு தானே சொன்னல. பிரகாஷ் என்ன விஷயம்னு சொல்லுப்பா. அக்கா, பிரகாஷ் நம்ம திட்டம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறானேக்கா. உன் புருஷன் ஏதாவது போட்டு கொடுத்திருப்பாரு. இருக்கும்க்கா. போய் அவரை கூட்டிட்டு வா. வரல விடு வினோ. காயத்ரிமா வர சொன்னீங்களாமே? கேளு. என்ன வர சொன்னீங்களாமே? சொல்லுங்க. பிரகாஷ் கிட்ட அப்படி என்ன சொல்லி போட்டு கொடுத்தீங்க? என்னத்த போட்டு கொடுத்தேன்? அதான் இந்த வீடு. வினோ. வினோ சொல்லுங்க. என்ன சொன்னீங்க பிரகாஷ் கிட்ட? நான் என்னத்த சொன்னேன், நீங்க என்னத்த கேக்குறீங்க? சொல்லுங்க, நான் எதை சொன்னேன்? நீங்க எதையும் சொல்லலையா? அதான் நான் என்னத்த சொன்னேன்னு கேக்குறேன். அப்ப எதுவும் சொல்லல. என்னன்னு சொல்லுங்க, நான் சொன்னேனா இல்லையான்னு சொல்றேன். சரி சரி, நீங்க போங்க, போய் சாப்பிடுங்க. வாங்க. விடு விடு. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கூப்பிட்டீங்க, போட்டு கொடுத்தியான்னு கேக்குறீங்க. ஆமா, நீங்க ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? திட்டமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்ன எதுக்கு என்ன சந்தேகப்பட்டீங்க? அக்கா நீ போக்கா, நீங்க வாங்க. என்ன வர வச்சு சந்தேகப்பட்டு அசிங்கப்படுத்திட்டு நீ போக்கா, நீங்க வாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாங்கெல்லாம் கவரிமான் பரம்பரை. மயிர் நீப்பின் உயிர் நீப்போம். சலூனுக்கு போனாலே கவனமா தான் போவோம். என்ன போட்டு கொடுத்தியான்னு கேட்டுட்டு சாதாரணமா போன்னு சொல்றதுக்கு இதுக்கு விஷத்தை கொடுத்துருக்கலாமே. இவ்வளவு ஃபாஸ்டா இருக்க? நீங்க தானே விஷம் கேட்டீங்க. அதுக்கு கக்கூஸ்ல ஊத்துறத வாயில ஊத்த சொல்றியா? இதெல்லாம் எனக்கு சாதாரணம். ஆனா நான் சாக மாட்டேன். ஏன்னா நான் செத்தா நீ நெத்தியில வச்சிருக்கிற பொட்டு, கையில போட்டிருக்கிற வளையல், கழுத்துல போட்டிருக்கிற தாலி, கூந்தல்ல வைக்கிற ஃப்ளவர், இது எதையும் வைக்கவும் முடியாது, பாட்டுக்கவும் முடியாது. கொண்டாங்க, நானே வாயில ஊத்துறேன். நோ 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 நோ. இத நானே போய் கக்கூஸ்ல ஊத்திடுறேன். வினோ, உன் வீட்டுக்காரருக்கு நம்ம பிளான் எதுவுமே தெரியாது போல இருக்கு. ஆமாக்கா, தெரிஞ்சா தானே பிரகாஷ் கிட்ட உளறதுக்கு. சரி, நீயும் எதையும் காட்டிக்காத. சரிக்கா. எல்லாத்தையும் பிரகாஷ் கிட்ட போட்டு கொடுத்துட்டேடி. அவன் நல்லவன், நல்லா இருக்கணும். நான் துபாய் போகாம இருக்கிறதுக்கு அவனாலதான் ஐடியா கிடைச்சிச்சு. இனிமே உங்க கதை கத்தல்லாட்டி. என்னங்க இவ்ளோ நடந்திருக்கு? ஏதோ தெய்வம் நம்ம பக்கம் இருந்திருக்கு. இல்லனா மூர்த்தி மனசு மாதிரி இதை நம்ம கிட்ட சொல்லிருப்பாரா? அதனாலதான் கோர்ட்ல நல்லது நடந்திருக்குன்னு சொல்லிருக்காரு. அது தெரியாம நான் அவரை அடிக்க போனேன். சினிமால கூட நான் இவ்ளோ பார்த்தது இல்லங்க. அதான் நேர்ல அந்நியார்னு ஒருத்தங்க இருக்காங்களே. என்னால நினைச்சே பார்க்க முடியல. சொத்துக்கு ஆசைப்பட்டு இவ்ளோ அசிங்கமா டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கி அது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மாத்தி எழுத பிளான் பண்ணி, என்னங்க இதெல்லாம்? அவங்க ஏதோ கொஞ்சம் அதிகாரமா நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் ஆணவமாவும் இருக்காங்களேன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு அயோக்கியத்தனமா பணத்துக்காக கொலை கூட பண்ணுவாங்க போல இருக்கு. அதுல சந்தேகமே கிடையாது. என்னங்க, இதுக்கு நம்ம மூர்த்தி அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாரு. ஏதோ கோர்ட்ல ஸ்டே வந்து முடியாம போச்சு. அவங்க நினைச்ச மாதிரி நடந்திருந்தா அவராலையும் சொல்ல முடிஞ்சிருக்காது, சொத்தும் போயிருக்கும். இவ்வளவு கேவலமான பொம்பளையே நான் பார்த்ததே இல்லைங்க.
இப்ப கூட எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்நியரோட சுயரூபம் என்னன்னு சொல்லிடுவேன். ஆனா மூர்த்தி மாட்டிக்குவாரு. அவர் என்ன பத்தி சொல்லிடாதீங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. ஆனா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் குமார் கிட்ட சொல்லிடலாம். வேணாங்க. ஏன் வேண்டாங்கிற? சொன்னா அவன் நம்ப மாட்டான்னு நினைக்கிறியா? அதுக்கு இல்லைங்க. சொன்னா குமார் மாமாவுக்கும் அவங்களுக்கும் பெரிய ரணகலமே நடக்கும். இதுல பாதிக்கப்பட போறது மோனிஷா தான். ஏற்கனவே அவங்க ஜெயில இருந்தப்போ மோனிஷா எவ்வளவு ஃபீல் பண்ணான்னு நம்ம பார்த்திருக்கோம். என்னங்க? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கா? நமக்கு இவ்வளவு பெரிய கெடுதலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சோம் மோனிஷாக்காக யோசிக்கிறியே. அவ இந்த வீட்டு குழந்தைங்க. அக்காவோட சதி திட்டம், சொத்து மேல இருக்கிற வெறி, இது எல்லாமே தான் இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சே. நம்ம எச்சரிக்கையா இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். அதுக்கு மேல அவங்க என்னங்க பண்ண முடியும்?